வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. நம்ம நீங்கள் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு வீடியோங்க. வாங்க, நல்ல ஒரு வேர்க்கடலை சட்னிங்க. வேர்க்கடலை துவையல்னே சொல்லலாம். நம்ம கட்டியாக தான் அரைக்க போகிறேன், சரிங்களா? அதனால் கூட தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு வேர்க்கடலை போட்டு அரைச்சி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக ஒரு அரை மூடி தேங்காய், அவ்வளோதான் போட்டுட்டு வேர்க்கடலை வந்துட்டு நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் காஞ்சி வேர்க்கடலை வாங்கிட்டு அதை நானே வறுத்து க்ளீன் பண்ணியிருக்கேங்க. வறுத்த வேர்க்கடலை வாங்கினா நல்லா இருக்க மாட்டுது கடையில், அதனால் நானே பண்ணியிருக்கேன். அதனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? அது கூட தேவையான அளவுக்கு வேர்க்கடலை போட்டுட்டு புளி வந்துட்டு சும்மா கொஞ்சோண்டு புளி தண்ணியில் நனைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகா வந்துட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 4 மிளகா போட்டிருக்கேன். தேங்காய் போட்டிருக்கோம்ல, அதனால் எக்ஸ்ட்ராவே ஒரு மிளகா, பூண்டு பல் ஒரு 4 பூண்டு பல், தோல் அடை, சரிங்களா? போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, அரைச்சாச்சு. ஏன்னா கட்டியே அரைச்சிருக்கேன், ஏன்னா நம்ம கஞ்சிக்கு தானே தொட்டுக்க போகிறோம், அதனால் கட்டியே தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை, சரிங்களா? இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டி இதை வந்துட்டு சட்னியில் கொட்டிக்கலாங்க. கொட்டிட்டு நம்ம சின்ன தட்டில் எடுத்து வச்சு நம்ம தொட்டுக்கலாம், சரிங்களா? இன்னைக்கு கஞ்சிங்க. ஏன்னா வீக்லி 1 டே அந்த சண்டேயில் வந்துட்டு காலையில் பசங்களுக்கு கஞ்சி தாங்க கொடுக்குறது. ஏன்னா வீக் ஃபுல்லாக அந்த சாதம் இந்த சாதம் வெரைட்டி ரைஸ் கட்டி கொடுக்குறாங்களா, இந்த சண்டே தான் பசங்க வீட்டில் இருப்பாங்க. அதனால் காலையில் கஞ்சி கொடுத்தா சுட சுட கஞ்சி கொடுத்தா இண்டஸ்ட்ரியெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுங்க. அதுக்காக தாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ஓகேங்களா? இந்த இதே டைப்பில் நீங்கள் இதை இப்படி தண்ணி ஊற்றி கலக்கினா சட்னி ஆகிடும். நான் கட்டியாக தான் தொட்டுக்க போகிறோம் இல்லைங்களா சட்னிக்கு, அதனால தான் அப்படி வச்சுருக்கேன். சின்ன தட்டில் வச்சு நம்ம தொட்டுக்கலாம், சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்வேதா கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேர்க்கடலை சத்து கூட இருக்குது இல்லைங்களா? வேர்க்கடலை ப்ரோட்டீன் சத்து இருக்குது, அதனால் பசங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ஒரு வேளையே செஞ்சு கொடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.